அனைவருக்கும் வணக்கம். நீரிழிவு சீர்மை திட்டம் என்ற வாட்ஸ்அப் குழுவை பற்றியான பதிவு. நீரிழிவு சீர்மை இது பல வருடங்களாக ஆரா யோகா மையத்தின் மூலியமாக சர்க்கரைக்கு சவால் என்ற குழுவாக நடந்து கொண்டே வருகின்றது. அதன் வரிசையில் இப்பொழுது பெயர் திருத்தம் செய்யப்பட்டு நீரிழிவு சீர்மை திட்டம் அப்படின்ற பேரில் இது நம்ம இப்போ முன்னெடுக்கிறோம். இது 72வது குழு. இதுவரை 70 குழுக்களை தாண்டி செயல்பட்டு இருக்கு. இதில் இணைந்தவர்கள், அதாவது உலகில் எங்கிருந்தாலும் இணைந்து இதுவரை பயணித்து கொண்டிருப்பவர்கள், இது வழங்கப்படக்கூடிய நலக்கொள்கைகளை கடைபிடித்து தங்களை தாங்களே சரி செய்து கொண்டவர்கள் பல 100,000 பேர். அதன் வரிசையில் இப்பொழுது ஒரு சில திருத்தங்கள் செய்யப்பட்டு, கால சூழ்நிலைக்கு ஏற்ப திருத்தங்கள் செய்யப்பட்டு வடிவமைக்கப்பட்டது இந்த நீரிழிவு சீர்மை திட்டம். இந்த நீரிழிவு, அந்த சர்க்கரை என்கிற ஒரு நலக்குறைபாடு, அதாவது உடல் மேல் அக்கறை இல்லாமல், வாழ்வியல் ஒழுங்குகளில் சரியாக பயணிக்காமல், மனநிலையிலும் ஒரு சீர்நிலையில் இல்லாமல் இருப்பவர்களுக்கு தான் இந்த செரிமான சீர்நிலைக்கேடு உடம்புல ஏற்படுது. இந்த செரிமான சீர்நிலைக்கேடோட இன்னொரு பெயர் தான் சர்க்கரை அப்படின்னு சொல்றது. இது ஒரு நோய் இல்லை என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும். இதை கேட்குற அனைவருக்குமே தெரியும். இதை சர்க்கரை என்பதற்கு பல வருடங்களாக, அதாவது ஒரு 10 வருடம் 15 வருடத்துக்கு மேலாக மாத்திரை மருந்துகளையோ இன்சுலினையோ போட்டுக்கொண்டு மாத்திரைகளை விழுங்கி கொண்டு இருப்பவர்களுக்கும் இது தெரியும். சர்க்கரை என்பது ஒரு நோய் அல்ல, உடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சீர்நிலைக்கேடு தான் அப்படிங்கிறது. ஆனால் அதை சரி செய்து கொள்வது, முழுமையாக சீர்நிலைப்படுத்திக் கொள்வது மருந்துகளால் முடியாது, மருத்துவத்தால் முடியாது என்பதும் அவர்களுக்கு தெரியும். ஆனால் இதை முழுமையாக சீர் செய்து கொள்ள முடியும் எப்படி என்பதும் தெரியும். சொன்னால் புரிந்து கொண்டு செயல்பட்டு அதை முழுமையாக சீர்படுத்திக் கொள்ளவும் முடியும். செரிமான சீர்கேடு என்பதை சரி செய்து கொள்ள முடியாத ஒன்றா? அதை ஏதாவது ஒரு மருந்துகளால் சரி செய்ய முடியுமான்னா முடியாது. பசிக்கும் போது சாப்பிட்டா செரிமானம் சரியா நடக்கும், இவ்வளவுதானே. அந்த முறையற்ற செரிமானம், இங்க செரிமானம் அப்படின்னோடனே எல்லாரும் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நான் நல்லா சாப்பிட்றேன், எனக்கு காலையில கழிவு நீக்கம் நடக்குது, செரிமான்றது இது இல்லை. நம்ம சாப்பிட்ற உணவை உடல் தன்மையப்படுத்துதா, முறையாக பிரிக்கப்பட்டு இரத்தத்தில் கலக்கப்படுதா அப்படிங்கிறது தான் செரிமானம். ஏன் இது முறையா சரியாக இரத்தத்துல கலக்காம அதிக அளவுலையோ குறைந்த அளவுலையோ கலக்கப்படுது அப்படின்னா, செரிமானம் என்ற ஒரு மண்டலம் உடல்ல தான் இருக்கு, ஆனால் அது மனம் வழியாக தான் செயல்படுது அப்படிங்கிறத ஆழமா புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆழ்ந்த ஒரு வருத்தமோ கவலையோ ஒரு படப்படப்போ இருக்கும்போது உடம்புல பசியே இருக்காது. பசி எடுத்தாதான் சாப்பிடணும் அப்படிங்கிறதையே அழுத்தி சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு மனிதர்களுக்கு. நேரத்துக்கு சாப்பிடுவது என்பது முறையானதல்ல. பசி எடுத்து பசி அறிந்து உண்க, இந்த நிலையில நம்ம இருந்தோம்னா இது சீர்நிலையில இருக்கும். நம்ம சாப்பிடும் உணவு முறையான சீர்மானம் நடந்து உள் கிரகிக்கப்பட்ட உணவை உடல் சத்துக்களாக பிரித்து இரத்தத்தில் சரியான அளவுல கலக்க செய்யும். இது மனம் சார்ந்து முழுமையாக இயங்கக்கூடிய ஒரு மண்டலம். செரிமான மண்டலம்ன்றது மனம் சார்ந்து இயங்குவது. தொழில், குடும்ப சூழல், மன அழுத்தம் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் முறையான செரிமானம் நடக்காது. அதாவது இதே உதாரணம் நமக்கு எல்லா வாழ்க்கையில எல்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். அதிகமாக பயந்தா பேதி ஆகிறது நடக்குதா இல்லையா? இல்லை அதிகமான கோப உணர்ச்சியால வயிறுல அமில சுரப்பு அதிகமாகி அல்சர் சம்பந்தமான தொந்தரவுகள் வருதா இல்லையா? அப்படி இதை புரிஞ்சுக்கணும். இது உடல், மனம் சார்ந்து இயங்கக்கூடிய உடல் தான் இது. உடல் சார்ந்து மனம், மனம் சார்ந்த உடல், ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு இணைந்து பிணைந்து செயல்படக்கூடிய தன்மையில தான் படைக்கப்பட்டது. இந்த உடலை பற்றியான புரிதல் எவருக்கெல்லாம் முழுமையாக இருக்கிறதோ, இது முழுமையா புரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு தனி படிப்போ இல்லை ஒரு பயிற்சியோ எதுவும் இல்லை. உணர்ந்து புரிந்து கொள்வது தான் இது. அவரவர்களுக்கு இறை உணர்த்தக்கூடிய அழகான ஒரு உணர்தல்.
அப்படிதான் எல்லா உயிரினங்களுமே இருக்கு. அந்த உணர்தலில் இந்த உடல் ஒழுங்கு பற்றியான ஒரு புரிதலோடு வாழ்பவர்களுக்கு உடல்ல எந்த விதமான நோயோ சோர்வோ எதுவும் ஏற்படுவதே இல்லை. அதை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டது தான் இந்த நீரிழிவு சீர்மை திட்டம் அப்படிங்கிறது. அதாவது உடலில் நீங்க சர்க்கரைன்னு ஏற்படுத்தி கொண்ட சீர்நிலைகேடை சீர்நிலைப்படுத்துவதற்கு பல வாரங்கள் மட்டுமே போதும். பல வாரங்கள் கூட வேண்டாம், சில வாரங்களே போதும். ஆனால் உங்கள் மனதில் ஆழமாக பதிவு செய்யப்பட்ட, நீங்களாக பதிவு செய்து கொண்ட, அதோடு பிற புனைவுகளால் நீங்கள் பதிவு செய்து கொண்ட அந்த ஆழமான சர்க்கரை, உங்கள் மனதில் பதிந்த சர்க்கரையை குணப்படுத்தி கொள்ளதான் நாட்களாகும். அதையும் நீங்கள் வெகு எளிமையாக மனதில் ஏற்பட்ட ஆழமான அந்த பதிவை, நீங்கள் பதித்து கொண்ட அந்த பதிவை அழித்து வெகு எளிமையாக அதிலிருந்து மனதளவில் வெளிப்பட்டால் ஒழிய, இது முழுமையாக உங்களுக்குள் இதை ஒரு நோயா கருதுகிறீங்க. அதாவது மனதில் ஏற்படுவதுதான் நோய். அது நீடித்து மனதின் வழியாக உடலில் பிணிக்கப்படும்போதுதான் அது பிணித்தல் அப்படின்னு சொல்றது. இந்த மனதில் ஆழமாக பதிவு செய்யப்படுகின்ற புனைவுகளால் அதை ஒவ்வொருத்தரும் இங்க தூக்கி வாழ்நாள் முழுவதும் சுமந்துக்கிட்டே இருக்காங்க. அது மிக எளிமையானது. அது உங்களால் மட்டும்தான் அதை நீங்க மாத்திக்க முடியும். அதை ஆழமாக புரிந்து கொண்டு இதுக்கு என்ன பண்ணணும், இந்த மனதளவில் நம்ம இந்த புனைவுகளிலிருந்து வெளிவரதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். அதோடு உங்கள் உடலிடம் நீங்கள் சரணாகதி அடைய வேண்டும். உங்கள் உடலிடமும் நீங்கள் முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். என் உடல் அற்புதமாக படைக்கப்பட்டது, அது சீர்நிலை கெடுவதற்கு நானே காரணம். அதை நான் சீர்படுத்தி கொண்டு எந்த விதமான மருத்துவமும் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் என்னால் ஆரோக்கியமாக வாழ முடியும். அப்படி நான் வாழ்வேன் என்ற விருப்பத்தில் நிலைக்க வேண்டும். என் உடல் அற்புதமாக படைக்கப்பட்டுள்ளது, இது ஒரு நாளும் சீர்கெடாது, நான் கெடுக்காமல் அது சீர்நிலை கெடாது. அப்படி ஏதாவது சூழலின் மாறுபாடுகளால் என் உடலில் சீர்நிலை கேடுகள் ஏற்பட்டால் என் உடல் தன்னைத்தானே சீர் செய்து கொள்ளும். அதற்கு எந்த விதமான மருந்துகளோ தேவையில்லை. அதற்கு தேவையானது பொருத்தமான உணவு, பொருத்தமான நீர், பொருத்தமான மனநிலை, இவ்வளவுதான் என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஆழமாக புரிந்து கொண்டால் உங்களுக்குள் புற விஷயங்களிலிருந்து புகுத்தப்படும் புனைவுகள் உங்களை ஆட்படுத்தாது, நீங்களும் ஆட்பட மாட்டீர்கள். எவ்வளவு எளிமையாக இருக்கின்றது இது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இவ்வளவுதான். இந்த குழு, இந்த திட்டம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், இது ஒரு வாட்ஸ்அப் குழு. இதனுடைய அறிவிப்புகளும் இது சார்ந்த தகவல்களும் உங்களை சேர்ந்திருக்கும். இதை பற்றியான முழு விளக்கமும் இந்த வீடியோ பதிவின் கீழ் உள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு வாட்ஸ்அப் குழு உருவாக்கப்பட்டு இதன் துவக்க தேதியும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நாளில் இந்த குழுவில் இணைந்து இதில் வழங்கப்படுபவை, முதலில் உடலில் உள்ள கழிவு நீக்கம். இதில் நீங்கள் பல வருடங்களாக எடுத்துக்கொண்ட மருந்துகளின் மருத்துவ கழிவுகளும் உடலிலிருந்து நீங்கும். அதோடு உடலில் தேக்கமடைந்த கழிவுகளும் நீக்கப்படும். இதுதான் உடல் கழிவு நீக்கம். இது மிக எளிமையாக வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டே நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய வகையில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு விரத முறைகள் ஏன் வழங்கப்படுகிறது என்றால், அந்த பசி என்ற ஒரு உணர்ச்சி மேன்மை அடைய வேண்டும், உங்கள் உடலில் சிறப்புற செயல்பட வேண்டும் என்பதற்காக விரத முறைகள் என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வடிவமைக்கப்பட்டு வழங்கப்படும். அதன் பிறகு உணவு முறைகள், 4 விதமான கால அளவுகள் கொண்ட உணவு முறைகள், பத்திய உணவுகள். அதன் பிறகு சமையலில் ஒரு சில பொருட்கள் பயன்படுத்தாத உணவு முறைகள். அதன் பிறகு நமது மரபு சார்ந்த அருமையான சமைத்த உணவுகள். இப்படி விதவிதமான உணவு முறைகள், செரிமானத்தை மேம்படுத்தக்கூடிய உணவு முறைகள் இதில் வழங்கப்படும்.
அதோடு சாப்பிட்ட உணவு செரிப்பதற்கு உடலில் வெப்பம் வேண்டும். வெப்பம் வேண்டும் என்றால் உடலில் இயக்கம் இருக்க வேண்டும். அந்த இயக்கத்திற்காக யோக பயிற்சி முறைகள் உங்களுக்கு வழங்கப்படும். அது இணைய வழியாக நேரடி யோக பயிற்சியும் வழங்கப்படும். அதோடு அந்தி உணவு, இரவு உணவு என்பது அல்ல, அந்தி உணவு 7 மணிக்குள் உணவை முடிக்க வேண்டும். அதற்கு முன்னதாக அடிவயிற்று பகுதி, வயிற்று பகுதிக்கான சுவாச பயிற்சிகளும் உங்களுக்கு இந்த நீரிழிவு சீர்மை திட்டத்தில் வழங்கப்படும். அந்த செரிமானம், வெப்ப சுழற்சி, வாத சுழற்சி, நீர் சுழற்சி, காற்று சுழற்சி மூன்றும் சீர்நிலைப்படுத்துவதற்கான முறையில் வடிவமைக்கப்பட்ட பயிற்சிகள் இதில் வழங்கப்படும். அதோடு மனதையும் நீங்கள் நல்ல இணக்கமான ஒரு நிலையில் வைத்துக் கொள்வதற்காக தியான முறைகளும் சங்கல்பங்களும், உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கான உணர்வு நிலைகளும் இந்த செயல் திட்டத்தில் வழங்கப்படும். இப்படி வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த நீரிழிவு சீர்மை திட்டம் என்ற வாட்ஸ்அப் குழு. இதில் விருப்பத்தோடு எங்கெங்கோ கேட்ட, உங்களுக்குள் நீங்கள் உள்வாங்கிக் கொண்ட புற புனைவுகளிலிருந்து முழுமையாக வெளியேறி உங்களை உணர்ந்து, உங்கள் உடலை உணர்ந்து முழுமையான ஒரு புரிதலோடு ஒரு பயணிக்கிற பயணம்தான் இது. நீங்கள் விரும்பி என் வாழ்நாள் முழுவதும் எந்த விதமான மருந்துகளும் இல்லாமல் நான் இன்பமாக, நிறைவாக, ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற விருப்பத்தில் விரும்புபவர்கள் இக்குழுவில் இணைந்து பயணிக்கலாம். நன்றி.